ஸ்மைலியக்கா, காய்கறி இவ்வளவு வாங்கி போட்டிருக்காவ்ல. ஏட்டி மல்லிக்குட்டி, நீ எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு கேட்டியா? பாத்தியலக்கா, தலைக்கு மேல இருக்க கொண்டைய மறந்த மாதிரி மறந்தாச்சு. இப்ப நீங்க கேட்க போய் தான் ஞாபகம் வருது. ஏட்டி மல்லிக்குட்டி, ஒன்று பண்ணு, நீ போயிட்டு எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு கேட்டுட்டு வாட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய்கறியை மட்டும் எடுத்துட்டு மீதியை மூட்டை கட்டி வச்சுருவோம். ஆமா, ஏன்னா நம்ம வேலையை பார்க்கும்போது காய்கறி யார் எடுத்தா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. அதனால நமக்கு தேவையானது மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை மூட்டை கட்டிடுவோம். அதுவும் சரிதாங்க. சரி இருங்க, நான் எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு மட்டும் போய் கேட்டுட்டு வந்துடுறேன். ஸ்மைலியக்க, ஏக்க பாத்திரத்தில் எங்கக்க இறக்கி வைக்கிறது? ஏட்டி பின்னாடி கொண்டு இறக்கி வைங்கட்டி, தேவையானது மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஏக்கா பாத்திரம் இறக்க வேண்டியிருக்குன்னு தெரியுதுலக்கா, பிறகு ஏக்கா காய்கறியெல்லாம் கீழே தட்டி போட்டிய? இப்போ நாங்கள் நடக்கச்சில் 1-2 மிதிப்படாதா? ஏட்டி நம்ம வீட்டு காய்கறி இல்லை, ஊரா விட்டு காய்கறி, மரியாதையை தாண்டி போங்க. ஊரா விட்டு காய்கறின்னு தெரியுதுலக்கா, தட்டும்போதே கொஞ்சம் ஓரமாக தட்டி இருக்கணும். இப்போ நாங்கள் எப்படி அந்த பக்கம் போகிறது? ஏட்டி கால் நல்லா வளர்த்தியே தானே இருக்குது, தாண்டி தாண்டி போ. ஆமாம் தாண்டுவாவே. இந்த பாத்திரத்தை வந்து தூக்கி பாருங்க என்ன வெயிட்டாக இருக்குன்னு. கண்ணு போடாதட்டி, இந்த பாத்திரத்தை பார்க்கச்சில ஜாக்பாட் படத்தில் ஒரு பானை வரும்ல, உள்ளே கை விட்டா பணமாக வரும், அப்புறம் அந்த பாட்டி கை விட்டா இட்லியாக வரும். அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது இந்த பானையை பார்த்தா. உங்கள் தலையில் தூக்கி போட்டோம்னா ரத்தமாக வரும், பரவாயில்லையா? சரிட்டி, கோவப்படாமல் பின்னாடி கொண்டு இறக்கி வைங்க, தேவையானதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். சரி சரி. இவ்வளவு காய்கறி வாங்கியிருக்காவன்னா அப்போ ஊர் முழுக்க எல்லாரையும் கூட்டிருப்பாவன்னு நினைக்கேன். எப்படியும் ஒரு 500-600 சாப்பாடு சமைக்க வேண்டியிருக்கோம். மல்லிக்குட்டிக்கு நல்ல லக்கு தான். சே, இந்த ஃபோன் வேற அடிக்கடி என்னதான் ஆகுமோ தெரியல. ஒரு 2 வீடியோ பார்க்கலனா எப்போ பாரு சுத்திக்கிட்டே இருக்கு. என்ன இந்த மனுஷன் பொறுப்பு இல்லாம உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க ஏங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்குதாங்க? என்ன மீனாட்சி கேட்ட? கொஞ்சம் பருப்பா? பருப்பு போன மாதம் தானே வாங்கியிருந்து, அது என்ன அதுக்குள்ளேயுமா முடிஞ்சிட்டு? நிறைய இருக்கு. என்னைக்காவது சமையக்கட்டு பக்கம் போனால் தானே தெரியும். இப்ப என்ன, நான் சமைக்கல நீங்க தான் சமைக்கியன்னு எல்லாருக்கும் தெரியணுமோ? பெத்த அம்மாக்கு சமைச்சு போட்டா செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம், பொண்டாட்டிக்கு சமைச்சு போட்டா வாழும்போதே சொர்க்கம். கேட்டுக்கிடுங்க. அதுக்கு நீ இத்தனை வருஷமாவா நானும் சமைக்கணும்? ஏங்க உங்களுக்கு காதும் கேட்கல, நான் சொல்றதும் புரியல. நான் பருப்பு எங்கங்க கேட்டேன், பொறுப்பு பொறுப்பு இருக்கானதெல்லாம் கேட்டேன். பொறுப்பா? அதெல்லாம் நிறைய இருக்கு மீனாட்சி. அப்புறம் என்னங்க இப்படி உட்காந்து செல்லு நோண்டிட்டு இருக்கிய? ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும்ல? எது அந்த தாலி பிரிச்சு கோக்குறதே சொல்ற? ஆமாங்க, அங்கதான். மீனாட்சி, அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், ஆம்பளைங்கெல்லாம் வரமாட்டாங்க. என்னங்க இது, நல்ல காரியம் நடக்கிற இடத்துக்கு ஆம்பளைங்க பொம்பளைங்கன்ட்டு பிரிச்சு பிரிச்சு பேசிக்கிட்டு, நல்ல காரியம் நடக்கிற இடத்துல நல்ல மனசோட யாரு வேணாலும் போகலாம். நான் வரல மீனாட்சி, நீ மட்டும் போயிட்டு வா. நான் மட்டும் போனேன், அந்த பிள்ளை என்ன நினைக்கோங்க? நீங்களும் வாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் மூச்சுக்கு 300 தடவை உங்களை தாத்தா தாத்தா தாத்தான்னு சுத்தி சுத்தி வந்துச்சுல. இப்ப நீங்க இல்லைன்னா அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? மீனாட்சி, அப்போ ஒன்று பண்ணுவோம். நீ முதல்ல போயிட்டு அங்கே யாராவது ஆம்பளை ஆட்கள் இருந்தாங்கன்னா எனக்கு போனடி, அதுக்கப்புறம் நான் கிளம்பி வரேன். சரி, என்னமோ பண்ணுங்க. அம்மா, அன்னைக்கு எடுத்து புடவையும் அந்த தங்க காசும் எங்க இருக்கு? சாமி ரூம்ல. சரி சரி, எடுத்து ரெடியா வைங்க. நான் அந்த குடிச்சிட்டு சேலையை மாத்திட்டு வந்துடுறேன், சரியா? சரி, நீ போயிட்டு வா, நான் எடுத்து வைக்கேன். என் ஜன்னல் வந்த காற்றே ஒரு தேநீர் போட்டு தரவா, உன் வீட்டில் வந்து தங்க பெண் தோழியாய் நானும் வரவா, என் வாசல் கோலம் பார்த்து ஒரு கவிதை சொல்லும் வானம், அட என் கைகள் கோர்த்து கொள்ள காற்றுக்கென்ன நாணம். ஏ அப்பா, நான் ஒரு பாட்டு படித்து எவ்வளோ நாளாகுது. இப்போலாம் நம்ம ஸ்க்ரீனில் வர்றதும் இல்லை, ஒரு பாட்டு படிக்கிறதும் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு நம்ம மேலே பாசம் அக்கறை எதுவுமே இல்லை. மீனாட்சி பாட்டியை எல்லாரும் மறந்துட்டாவோ போல. சரி, நேராவது நம்ம பறவை வந்து புலம்புவோம். குளிச்சுட்டு கிளம்பி போவோம். சந்திரக்கா, சந்திரக்கா, பூர்ணிமா, அந்த காஃபி ஊற்றி வைக்கிற டின்னு மேலே பரனில் கிடந்து தம்பியை கூட்டு கொஞ்சம் எடுத்து தர சொல்லலாம். சரி சித்தி, அப்படியே கொஞ்சம் கழுவி தொடச்சி காய வச்சிரு. சரி. எக்க கூப்பிட்டியல? ஆமாக்கா, காய்கறி இவ்வளவு வாங்கியிருக்கீல, எத்தனை பேருக்கு சமைக்கணும் என்ன ஏதுன்னு ஒன்றும் சொல்லலையேக்கா. அட ஆமா, பாத்தியலக்கா, நான் கூட உங்ககிட்ட கேட்டுட்டு காய்கறி வாங்கியிருக்கலாமோ? இக்கா அதிகமாவா இருக்கு? ஆமாக்கா, என் பார்வைக்கு பார்க்க கொஞ்சம் அதிகமாக தான் இருந்த மாதிரி இருக்கு. நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி எடுத்து வச்சுட்டு மீதியை மூட்டை கட்டி உங்கள் கையில் தந்துடுவேன். எனக்கு ஒரு விவரம் தெரியாமல் அவ்வளவு காய்கறி வாங்கி போட்டனோ. இருங்கக்கா, நான் எங்கள் அம்மா கிட்ட எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு கேட்டுக்கிடுதேன். சரிக்கா. எம்மா எம்மா, ஏம்மா என்னாச்சு சொல்லு. எம்மா, எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு கேட்காவே, நம்ம அதை கணக்கு எடுக்கவே இல்லை வரேன். அட ஆமா, குத்து மதிப்பா சமைக்க சொல்லுட்டி. ஐயோ பாட்டிமா, அப்படிலாம் சமைக்க முடியாது. கூட குறை இருந்தா கூட பரவாயில்ல.
ஆனா வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லாம போயிட்டுன்னு வச்சிடுங்க, அது நமக்கு ஒரு சங்கடம் மாதிரி தானே இருக்கும். என்னைக்குமே அப்படி ஒரு காரியம் பண்ணக்கூடாது. ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். ஏம்மா, ஊருக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். பிறகு தெரிஞ்சவியெல்லாம் வருவாவ. பிறகு என் கூட வேலை செய்கிறவிய பக்கத்தூர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேர் வருவாவ. சொந்தக்காரவியே வருவாவோ. மொத்தம் ஒரு 600 சாப்பாட்டுக்கு சொல்லட்டா? ஏட்டி 600 பேர் எங்கிட்டே வருவாவோ? தாலி பிரித்து கோக்குறது தானே. நம்ம கூப்பிட்டுட்டோம். ஆனால் வரவியோ கொஞ்சம் பேர் தான் வருவாவோ. அது என்னது அரிசியெல்லாம் போட்டு வீண் அடிச்சுட்டு கிடக்காதியே. சந்திரக்கா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய பேர் வருவாவோ போலையே. ஆமாக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 400-500 பேர்கிட்ட கூப்பிட்ருக்கு. அப்போ ஒரு 600 சாப்பாடு செய்வோம்க்கா. மிச்சம் இருந்தாலும் பக்கத்தில் உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவியெல்லாம் இருப்பாவில்ல, அவங்களுக்கு கொடுங்க. எக்ஸ்ட்ரா சாப்பாடு வந்தால் கூட பரவாயில்ல, பத்தாமல் போயிடக்கூடாது, அது ஒன்று தான். ஆமாக்கா, நீங்கள் ஒரு 600 சாப்பாடுக்கு சமைச்சிருங்க. நீ எதுனாலும் பார்த்துக்கிடுவோம். சரிக்கா. அப்போ காய்கறி அதிகமாக தான் இருக்கு பார்த்துடுங்க. நான் தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு மீதியை உங்களுக்கு மூட்டை கட்டி தந்துடுவேன். உங்களுக்கு எதுவும் சமையலுக்கு தேவைப்பட்டுன்னு எடுத்துகிட்டு போங்கக்கா. ஐயே ஏக்கா, எங்களுக்கு என்ன தேவைப்படுது? அதெல்லாம் இல்லை. நான் உங்களுக்கு மூட்டை கட்டி தரேன். நீங்கள் பத்திரமா அப்படி வீட்டுக்குள்ளே விரிச்சு போட்டீங்கன்னா எத்தனை நாளைக்கு வேணாலும் ஆகும். ஆமாம், சந்தைக்கு அடிக்கடி போக முடியலல்ல. நல்லா காய்கறி குழம்பு கூட்டுன்னு வச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. சரிக்கா. ஏட்டி, சாப்பாடு எதுவும் வீணாயிராம? இம்மா, அதெல்லாம் ஒன்றும் வீணாகாதுமா, பயப்படாத. அவிய சொல்கிறதும் சரிதான். என்றைக்குமே நம்ம சாப்பாடு அதிகமாக தான் வைக்கணும். ஏன்னா வாரவியே எப்படி வரவுன்னு தெரியாது பற்றியா. ஒருத்தர் பசியோடு வருவாவே, ஒருத்தர் பசி இல்லாமல் வருவாவே. அதனால் சாப்பாடு கூட குறைய இருந்தாலும் இருக்கட்டுமா. மீதம் எதுவும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யோசித்து பார்த்துக்கலாம். சரி டி. மருமவளை சேலை கட்டிட்டு கிடப்பாள்வளோ எனக்கு தெரியல. ரூமு கதவு பூட்டியே தான் கிடக்கு. அண்ணியும் நாத்தனாரும் என்ன தான் செய்வாள்வளோ தெரியலம்மா. ஒவ்வொரு வீட்லேயும் அன்னிக்கும் நாத்தனாருக்கும் என்ன சண்டை வரும். நம்ம வீட்டில் அப்படியே தலைகீழ இருக்கு. ஆமாம் ஆமாம். ஏட்டி வந்துட்டியா? கேட்டியாட்டி? பாத்திரத்துல எதுக்குக்கா பின்னாடி கொண்டு போட்டிருக்கிய? ஏட்டி, காய்கறி தானே வெட்டணும். பிறகு நம்ம 4 பேரும் உட்காரக்கு இடம் வேண்டாமா? ஓ சரி சரி. ஆமா, நீ கேட்க போன விஷயம் என்னாச்சுடி? கேட்டேங்க. அவிய ஒரு 600 பேருக்கு போல சமைக்க சொல்லுதாவே. ஏட்டி, அப்போ இந்த காய்கறி பத்தாது தானே? ஐயே எக்க மிச்சம். என்னட்டி சொல்லுதா? அவியல் பொரியல் கூட்டலுன்னு நிறைய இருக்குல்லட்டி. ஆமாக்கா, ஆனால் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மாதிரி காய்கறி எல்லாம் மிச்சம் வரும். அதான் சொல்லிட்டு வந்திருக்கேன். மீதியை ஒரு சாக்கில் போட்டு கட்டி எடுத்துக்கொண்டு தாரையும் பத்திரமா வச்சுடுங்கன்னு. சரி சரி, அப்போ தேவையானது மட்டும் எடு, மீதியை மூட்டை கட்டிடுவோம். சரிக்கா. ஏங்க ஏங்க, இந்த மனுஷன் எங்கே போனாரு? மீனாட்சி இரு வரேன். என்னதான் பண்ணுதாரு உள்ள? என்னங்க இது பெட்டியில? அதான் மீனாட்சி, புடவையும் தங்க காசும். அட ஏங்க இப்படி அட்டைப்பெட்டிக்குள்ள வச்சு பொத்தி கொண்டு வரியா? ஐயோ மீனாட்சி, கிஃப்ட்னா இப்படிதான் கொடுக்கணும். அட்டைப்பெட்டி வச்சு அதுக்கு மேல ரிப்பன் கட்டி கொடுக்கணும். ஏங்க இப்படி கொடுத்தா 4 பேருக்கு நம்ம என்ன கொடுக்கணும் என்ன தெரியும்? சபையில மதிப்பு இருக்காதுல்ல. ஐயோ மீனாட்சி, சும்மாவே ஊருக்குள்ள உன்னையே பணம் திமிரு அப்படி இப்படின்னு செலவு பண்ணுத, அப்படி இப்படின்னு பேசுதாவில்ல. நீ எத்தனை நாள் சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டிருப்ப. ஆமாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லை. நமக்கு பணத்து மாதிரி இல்லை. எல்லாருமே நமக்கு வேண்டியவைய, அதனால நம்ம வீட்டுக்கு செய்யறோம். அது நமக்கு தெரியுது, ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. இப்ப நீ அதுல தங்க காசு வச்சு கொடுத்தன்னா அப்போ சபையில இருக்கவையில என்ன நினைப்பாவோ? பணம் திமிர காட்டுதா அப்படின்னு தான் நினைப்பாவ. அதுக்கு நம்ம என்னங்க பண்றது? அதான் இந்த மாதிரி கிஃப்ட்டுக்குள்ள வச்சு கொடுத்தோம்னா உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பொண்ணு மாப்பிள்ள மட்டும் தனியா பிரிச்சுக்கிடட்டும். நம்ம செய்யறது யாருக்குமே தெரிய வேண்டாம் மீனாட்சி. ஏங்க நான் சொல்றத கேளு. சரிங்க, நீங்க எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். அதுவும் நல்லதுக்குதான். நீங்க சொன்ன மாதிரி நான் பணத்துமரில் ஆடுதேன் அப்படி எப்படின்னு தான் ஊருக்குள்ள பேசுதாளுவோ. அதனால இப்படியே இருக்கட்டு. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அங்க போயிட்டு ஃபோன் பண்ணு, சரியா? என் கூட வந்தீங்கன்னா ஜோடியா போலாம்ல? வேண்டாம் வேண்டாம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரையும் பார்த்து ஊருக்குள்ள கண்ணுப்பட போகுது ஐயா இந்த ஜோடி சூப்பரு அப்படின்னு பாட்டு படிப்பாவோ. மஞ்சி வாண்டுதான் ஆசை கொள்ளுது. கொண்டாங்க, நான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லு மீனாட்சி. போயிட்டு வரேங்க, போயிட்டு வரேன். தனியா தானே இருக்கும் அப்படின்னு செல்லையே நோண்டிட்டு உட்காராதிய. பிறகு பிபி சுகரு கொலஸ்ட்ரால் எல்லாம் ஏறதான் செய்யும். குளிச்சு ரெடியா இருங்க, போன் அடிக்கேன். சரி சரி.